தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை நிறைவாக அமைந்திடும் அருள் தாரும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். இக்கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் ஆண்டவர் இயேசுவின் நிறைவான பிரசனம் அவர்களோடு நிறைந்திருக்கட்டும். கர்த்தர் வழிநடத்தும், ஆசீர்வதியும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கீர்த்தனையில 9வது பாடல், சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமிய மும்மிலதாய், இப்பாடலை பாடி கடவுளை போற்றுவோம். சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமிய மும்மிலதாய், சித்தாய் ஆனந்தமாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற தீரித்துவமே, எத்தால் நாயடியேன் கடை தேருவன் என்பவன் தீர்ந்து, அத்தா உன்னை அல்லால், அத்தா உன்னை அல்லால் எனக்கார்துணை யாருறவே, எம்மா விக்குருகி உயிரிந்து புரந்ததற்கோ, கைமாறுண்டு கோலோ, கைமாறுண்டு கோலோ, கடைக்காரும் கையடையாய், சும்மா ரட்சணை செய், சும்மா ரட்சணை செய், சொல் சுதந்திரம் யாதுமிலே, அம்மான் உன்னை அல்லால், அம்மான் உன்னை அல்லால் எனக்காதுணை யாருறவே, திரைசேர் வெம்பவமாம், திரைசேர் வெம்பவமாம் கடல் மூழ்கிய தீயரியமை, கரைசே துய்க்க வென்றே, கரைசே துய்க்க வென்றே, புனையாயினை கண்ணிலியான் பரசேன் பற்றுகிலேன், பரசேன் பற்றுகிலேன், என்னை பற்றிய பற்றுவிடாய், அரசே உன்னை அல்லால், அரசே உன்னை அல்லால் எனக்கார்துணை யாருறவே, தாயே தந்தை தம, தாயே தந்தை தம, ஒரு சம்பத்து நட்பவையோ, நீயே எம்பெருமான், நீயே எம்பெருமான்,
கதி வேறிலை நின்னயங்கான் ஏயே என்றிகளோம் ஏயே என்றிகளோம் உலகேடெனக்கென்னுரிமை ஆயே உன்னை அல்லால் ஆயே உன்னை அல்லால் எனக்கார் துணை யாருறவே துப்பார் சிந்தையிலே துப்பார் சிந்தையிலே மறைந்திட்டிய தொல்வினையோ தப்பாதே வெளியா தப்பாதே வெளியா நடுநாளினை தாங்கிக் கொள்ள இப்பாருய்ய வென்றே இப்பாருய்ய வென்றே மனு கோலம் எடுத்த எங்கள் அப்பா உன்னை அல்லால் அப்பா உன்னை அல்லால் எனக்கார் துணை யாருறவே. அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம், ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம், நம்மை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடன் இருப்பவரே, வழி நடத்துகிறவரே, வாழ வைக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மீறுதல்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாக மன்னியும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உமது திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, நீர் வழிநடத்தும், ஆசீர்வதியும், நிறைவேத்தாரும். கர்த்தருடைய கரம் எல்லோரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் தாமே இந்த வேளையில நாங்களும் சமூகத்திலே காத்திருந்து தியானிக்கிற நேரம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைந்திட நீர் வழிநடத்தும், அருள் தாரும், பிரசன்னத்தினால நிரப்பும். எல்லா நன்மையும் கிருபையும் தொடரட்டும். மகனாக மகளாக ஏற்று வழிநடத்தும். கரங்கள்ல தாழ்த்தி தருகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். இன்றைக்குரிய திருமறை பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சப்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று.
அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார் என்பதே. ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பார்கள். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான தலைப்பு கடவுளின் அமைதியான சமூகத்திற்கு திரும்புதல். ரிட்டர்ன் டு காட்ஸ் குவைட் பிரசன்ஸ். ஆண்டவரின் அந்த அமைதியான பிரசன்னத்துல அவரை நோக்கி வருவது அல்லது அவரிடத்திலே திரும்புவது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த லெந்து காலங்களில இந்த காலை வேலை ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிற நேரம். இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்களாக நாம் தவக்காலங்களை கடைபிடிக்கிறோம். நோன்பு நாட்கள், தபசு நாட்கள் என்று. நாம் வாழ்கிற காலச்சூழல இந்த நாட்டுல இஸ்லாமியர்களும் நோன்பு நாட்களை இந்த நாட்டில் கடைபிடிக்கிறார்கள். அவங்களும் காலை அவனுடைய தொழுகையை முடித்து தங்களுடைய நோன்பை தொடங்குகிறார்கள். நாம் சிந்திக்கலாம், இந்த காலை வேளை ஒரு அமைதியான சூழல். ஆண்டவர் அமைதியான சூழலிலே நம்மோடு இடைப்படுகிறவர். அதனால்தான் திருவார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி. அதனால நாம் தினந்தோறும் காலையில ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். இந்த நோன்பு நாட்கள்ல அல்லது தபசு காலங்களிலே காலை தியானத்திலே நாம் இணைக்கிறோம். இந்த தியானம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பயிற்சியாக அமைந்திட வேண்டும், அல்லது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சந்திக்கிற நேரமாக இது அமைந்திட வேண்டும். அநேக இடங்களிலே, குறிப்பாக தமிழ்நாட்டுல திருப்பத்தூர்ல கிறிஸ்துகுல ஆசிரமம், அங்கே அந்த ஆசிரமத்துல காலையும் மாலையும் சந்தியா வேலை என்று சொல்லுவார்கள். அதாவது இரவு முடிந்து பகல் தொடங்குகிற அந்த சந்திக்கிற நேரம், மாலை வேளையிலே பகல் முடிந்து இரவு தொடங்குகிற அந்த சந்திக்கிற நேரம். இந்த இரு வேளைகளிலும் சந்தியா தியானம் என்று அங்கே ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து அமைதியான சூழல பாடி ஒரு வேத பகுதியை வாசித்து அதை தியானித்து ஜெபித்து முடிக்கிற வழக்கம் அண்ணன்கள் காலத்திலிருந்து, அந்த ஆசிரமம் தொடங்கிய நாட்கள்ல இருந்து தொடர்ந்து நடைபெறுகிறது. அதற்கென்று சர்ச்சுக்கு வெளியே சந்தியா மேடை அமைத்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த அமைதியான சூழல், இது ஒரு அமைதியான நேரத்துல ஆண்டவரை தேடும் பொழுது நமது உள்ளத்தில ஆண்டவர் இடைப்படுவதை நாம் உணர முடியும். இந்த படித்த வேத பகுதியில அதை மிக தெளிவாக பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப், அவருடைய மனைவி ஏசபேல், அங்க என்ன போய் உரையாடல் நடக்குது? நீங்க அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சி போகிறது. ஆகாப் தனது மனைவி ஏசபேல் இடத்துல ராணி கிட்ட போய் சொல்றார், எலியா தீர்க்கதரிசி என்பவர் நம்முடைய பாகால்களின் தீர்க்கதரிசி எல்லாம் கொண்டு போட்டான் என்று சொன்ன பொழுது ஏசபேல் ஒரு சபதம் எடுக்கிறார். என்ன சொல்றாங்க? 1 ராஜாக்கள் 19:2, அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னான். எலியா தீர்க்கிற இடத்துல ஆள் அனுப்பி சொல்றான் அந்த ராணி, என்னுடைய பாகால் ஊழியர்களை கொன்று போட்டாய, உன்னை அவங்களுக்கு ஈடா கொண்டு போடும்னு சொல்லிடுறான். அதனால எலியா தன் உயிரை காத்து கொள்ள ஓடி போகிறார். பாலைவனம் தேடி சூறை செடியாண்ட படுத்து கிடக்கிறார். அப்பொழுது தூதர்கள் 1 முறை அல்ல 2 முறை அவரை தட்டி எழுப்பி, எலியாவே, உனக்கு என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் அதிகம் உண்டு, நீ செய்ய வேண்டிய பணி நிறைய உண்டு,
இங்கே ஏன் பயந்து படுத்து கொண்டிருக்கிறாய்? அதான் 1 ராஜாக்கள் 19 வருது. அங்கே உணவு இருக்கிறது, எழுந்து சாப்பிடு, சாப்பிட்டு உன் பயணத்தை தொடங்கு, உன் பணியை செய், உன் பணி நீண்ட தூர பணி இருக்கிறது என்று ஆண்டவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அந்த 6ஆம் வசனத்துல அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். மீண்டும் கர்த்தருடைய தூதன் தட்டி எழுப்புகிறார். ஏப்பா சொன்ன, எழுந்து நீ சாப்பிட்டு நீ படுத்துக்கினேன், மீண்டும் நீ எழுந்து உன் பயணத்தை தொடங்கு என்று சொல்லுகிறார். அப்பொழுது 8ஆம் வசனம், அவன் எழுந்திருந்து புசித்து குடித்த அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனார். ஓரேப் என்கிற கர்த்தருடைய பர்வதம் மட்டும் எலியா தீர்க்கர் 40 நாட்கள் பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அங்கே சென்று சேருகிறார். ஓரேப் மலையிலே கர்த்தர் எலியாவோடு இடைப்படுகிறார். அன்பானவர்களே, நாம் இந்த 40 நாட்கள் நோன்பு நாட்களிலே நம்முடைய பயணம் காலை தோறும் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிற பயணமாக, அவர் பிரசன்னத்தை உணர்கிற பயணமாக அமைந்திட வேண்டும். என்ன நடக்குது? எலியா ஓரேப் பர்வதத்திலே சென்று சேருகிறார். ஆண்டவர் இடைப்படுகிற நிகழ்வை தான் நாம் மிக தெளிவாக படிக்க கேட்டோம். அங்க என்ன நடக்குது? முதலாவது 11ஆம் வசனத்துல பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அங்கே ஆண்டவர் வெளிப்படவில்லை. அதன் பிறகு பூமி அதிர்ச்சி, மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. அங்கேயும் ஆண்டவர் வெளிப்படவில்லை. அதன் பிறகு அக்கினி உண்டாயிற்று. அதிலும் ஆண்டவர் வெளிப்படவில்லை. அந்த 12ஆம் வசனம் உங்களுக்கு படிக்கிறேன். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. தட் இஸ் a quiet presence. ஆண்டவர் அந்த அமைதியான சூழலிலே எலியாவோடு பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் சிந்திக்கலாம். அமைதியான சூழலிலே எலியாவை பார்த்து ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அந்த சத்தத்தை கேட்க, அந்த பிரசனத்தை உணர எலியாவால முடியல. எனவே அவர் தன் சால்வையினால தன் முகத்தை மூடிக்கொண்டு ஆண்டவரின் மெல்லிய சத்தத்தை கேட்க கெபியின் அருகிலே நிற்கிறார். அப்பொழுது மெல்லிய சத்தம் எலியாவோடு உண்டாயிற்று. நீ செய்ய வேண்டிய பணி, நீ செய்ய வேண்டிய பயணம் இதுவென்று அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் சிந்திக்கலாம். ஆண்டவர் இந்த லெந்து நாட்கள் இந்த காலை தியானத்திலே, மகனே மகளே, இந்த அமைதியான சூழலிலே இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி பார்ப்பாயா? இத்திருமறையை படிப்பாயா? என்னோடு ஜெபம் செய்வாயா? என்னுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள என் சமூகத்தை நாடி வருவாயா? நாம் சிந்திக்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை நாம் ஏற்போம். அன்றைக்கு எலியாவுக்கு கொடுத்த அழைப்பை ஏற்றார். அவர் உண்டு 40 நாட்கள் பயணத்தை மேற்கொண்டார். ஓரேப் பர்வதத்தை அடைந்தார். அங்கே மிகப்பெரிய இடி முழக்கம், பெருங்காற்று, மின்னல் என்று பல நிலையில அக்கினி என்றெல்லாம் அதையெல்லாம் கடந்து அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அங்கே ஆண்டவர் எலியாவோடு பேசினார். நாம சிந்திக்கலாம். இந்த நாட்கள்ல, ஆண்டவரே என்னோடும் இடைப்படும், என் கடின பாடுகளில் இருந்து விடுதலை தாருங்க, கஷ்டத்தை போக்குங்க, என் குறையை நீக்குங்க, என் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க, உன் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க என்று வேண்டுவோம். சிந்திக்கலாம். கிளாடிஸ் அயல்வால்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி, அவர் ஒரு பெண் மிஷனரியாக 1902ஆம் ஆண்டு இங்கிலாந்திலே பிறந்தவர். அவருக்கு அவருடைய வாழ்க்கை பயணத்தில் எழுதுகிறார்கள், அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் வழியாக கிளாடிஸ் அயல்வால்ட் தன்னை அர்ப்பணித்தார், ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார் என்று அது ஒரு நீண்ட நிகழ்வாக போகிறது. 1932ஆம் ஆண்டு மிகப்பெரிய கடின போராட்டம், ரொம்ப கடினமான சூழல்ல அவர் பயணத்தை மேற்கொண்டு, ரயில் பயணத்தை மேற்கொண்டு சீனா தேசம் சென்றடைகிறார். இங்கிலாந்திலே பிறந்த கிளாடிஸ் அயல்வால்ட் சீனா சென்று அங்கே
ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்து மிக நேர்த்தியான ஊழியத்தை செய்கிறார். அங்க குறிப்பா ஜூனி லாசன் என்கிற பெண் மிஷனரியோடு அவருக்கு ஒரு நட்பு ஏற்படுகிறது. அந்த நட்பின் வழியாக இன்னும் தொடர்ந்து மிகச் சிறந்த ஊழியத்தை செய்கிறார். அங்கே சீன தேசத்துல ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கிளாடிஸ் செயல்பாடு அடுத்தார். என்னன்னா, அங்கே ஒரு அரசாங்க பணி கிடைக்கிறது. அது என்ன பணி என்று சொன்னால், சீனாவில குள்ளமான கால்களுடைய பெண்கள் சிறந்தவர்கள், அவர்களை கண்டறிய வேண்டும் என்பதற்காக இவருக்கு அரசு பணி கிடைக்கிறது. அதுல பெண் பாத பரிசோதகர் என்கிற தலைப்பின் கீழாக வேலை கொடுக்குறாங்க. பெண் பாத பரிசோதகர். இந்த வேலை நிமித்தமாக கிளாடிஸ்க்கு ஒவ்வொரு நாளும் வீடு வீடா சென்று பெண்களை சந்தித்து அவர்களை சோதனை செய்யுது. இதன் வழியாக அரசு பணியையும் செய்கிறார், அதோடு கூட ஆண்டவருடைய இந்த ஊழியத்தையும் செய்கிறார் என்று அங்கே அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்ல, அப்படி வீடு வீடா போகும்பொழுது அவர் சிறு பிள்ளைகளாக இருக்கிற, அது ஆதரவற்ற நிலையில் இருக்கிற மக்களை கண்டறிந்து அவர்களுக்கான இல்லங்களை அமைத்து அது ஒரு புறத்தில் ஊழியத்தை செய்திருக்கிறார். சீனாவின் மீது ஜப்பான் போர் தொடுக்கிற பொழுது ஏறக்குறைய அந்த சூழல்ல மட்டும் 100 குழந்தைகளை அவர் காப்பாற்றி அந்த காப்பகத்திலே சேர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை அப்படி அந்த ஊழியத்திலே மிக நேர்த்தியாக ஆண்டவருக்கு என்று செய்தார் என்று அங்கே அவர் வாழ்க்கை சரித்து போய்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால 1970ஆம் ஆண்டு அவருடைய வாழ்க்கை பயணத்தை முடிக்கிறார். தன்னுடைய ஓட்டத்தை முடித்து ஆண்டவருடைய இளைப்பாறுதலை பெற்றார் என்று அவருடைய சாட்சி முடிகிறது. அன்பானவர்களே, இந்த கிளாடிஸ் அயல்வால்ட் என்பவர் தன்னை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தார். அமைதியான சூழலில் ஆண்டவரே உம் பணி செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுத்தார். அதன் விளைவாக அநேகருக்கு வாழ்வு கிடைத்தது என்று மிக சிறப்பாக அவருடைய வாழ்க்கை சரிதை சென்று கொண்டே இருக்கிறது. இந்த வேளையில நாம் சிந்திக்கலாம், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற இந்த வாழ்க்கையில, நம்ம கொடுத்திருக்கிற வாழ்க்கையில, ஆண்டவரே அன்றைக்கு எலியாவை அழைத்து எலியாவின் வழியாக நீர் இஸ்ரவேல் மக்களுக்கு மிகப்பெரிய விடுதலை வாழ்வு, அங்கே பாகால்களின் தீர்க்கர்கள், பாகால்களின் ஊழியர்கள் ஒரு புறத்துல அவங்க கங்கணம் கட்டி கொண்டு வைராக்கியத்தோடு செயல்பட்டார்கள். ஆனால் ஒரு புறத்திலே எலியா தனி நபராக நின்று உமக்கென்று வைராக்கியம் பாராட்டினார். அதன் விளைவு இஸ்ரவேல் மக்களுக்கு வாழ்வு கிடைத்தது. ஆனாலும் தன் உயிருக்கு பயந்தவர் சூறை செடியின் கீழாக பாலை நிலத்திலே கிடந்த பொழுது ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி தட்டி எழுப்பி தொடர்ந்து பணி செய்ய அந்த மெல்லிய சத்தத்தின் வழியாக அழைப்பை கொடுத்த அழைப்பை ஏற்று எலியா தீர்க்கதரிசி தொடர்ந்து ஆண்டவரின் பணியை மிக சிறப்பாக செய்து முடித்ததை பார்க்கிறோம். மறுபுறத்துல இந்த இங்கிலாந்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ஆண்டவரின் ஊழியர் கிளாடிஸ் அயல்வால்ட் என்கிற பெண் ஊழியர் சீன தேசத்துல மிக சிறப்பான பணியை செய்து முடிக்கிறார். அனாதைகள், ஏழைகள், இப்படிப்பட்ட நிலையில ஆதரவற்ற மக்களுக்கு அவர் ஆதரவாக இருந்து ஆண்டவரின் பணி செய்து ஒவ்வொரு வீடுகளிலும் தன்னால் இயன்ற மட்டும் நற்செய்தி அறிவிக்கிறார். அநேகருக்கு ஆண்டவரின் அன்பை அறிவித்து தன் ஓட்டத்தை முடித்திருக்கிறார். நாம் சிந்திக்கலாம், இந்த அமைதியான சூழலிலே ஆண்டவரே இந்த நோன்பு நாட்களில என்னோடு இடைப்படும், என் குடும்பத்தோடு இடைப்படும், எங்களோடு வாரும், உமக்கென்று நாங்களும் எல்லா நிலையிலும் சாட்சியாக வாழ, எல்லா நிலையிலும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம், எங்கள் குறையெல்லாம் போக்குங்க என்று வேண்டுவோம். கர்த்தர் மகத்தானது செய்கிறவர், நிறைவை தந்து வழிநடத்துகிறவர். ஆண்டவரை பற்றி கொள்வோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு நிறைவாக்கி தருவாராக. ஆமென். தொடர்ந்து நாம் அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மறையால் எடுத்து உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்.
அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கர்த்தரை துதித்து பாடும் வண்ணமாக துதிப்பாடல்ல 34வது பாடல், ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த பாடலை நாம் துதித்து பாடுவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே. ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே வாக்கு மாறாத அன்பே தீரு வார்த்தை தந்தென்னை தேற்றும் அன்பே சர்வ வல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் அன்பே சர்வ வல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். பிரியமானவர்களே, ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். அன்பும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அமைதியான சூழலிலே வெளிப்படுகிற ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இக்காலை தியானத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அன்றைக்கு எலியா தீர்க்கரின் வழியாக ஆண்டவர் அமைதியான சூழலிலே பேசினும் திரு வார்த்தைகளை தியானிக்கிறோம். அமைதியான வேளையிலும் பிரசன்னத்தை உமது அடியவர் உணர்ந்து கொண்டாரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, கிளாடிஸ் அயல்வாழ்டு என்கிற ஊழியர்
அமைதியான சூழலிலே உம்மை அறிந்து தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உம் பணியை மிக சிறப்பாக செய்து முடித்தாரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடும் அமைதியான சூழலிலே உம் பிரசனத்தை உணர்ந்து கொள்ள உம் ஆற்றல் தாரும். நீர் எங்களை பலப்படுத்தும். நீர் கிருபை செய்யும். இந்த கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளத்துல இருக்கிற விண்ணப்பங்கள் வேண்டுதலை வாய்க்க செய்யும். ஒவ்வொருடைய இல்லத்தில் இருக்கிற குறைகளை மாற்றும் நிறைவை கட்டிடும். ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வாதங்களை கட்டிடும். உமது பிரசனம் உம் மக்களோடு நிறைந்திருக்கட்டும். உம் கரங்கள்ல தாழ்த்துகிறோம். கர்த்தர் வழிநடத்தும் ஆசீர்வதியும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரனை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்லுகிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.